இப்போ யெகோவா ரெபெக்கா அப்படின்ற தலைப்பில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யெகோவா ரெபெக்கா அப்படின்னா நான் உன் பரிகாரியான கர்த்தர், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்ராக புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துள்ள வாசிங்க. யாத்ராகம் 15:26. கேட்டு தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே யெகோவா ரெபெக்காவா இருக்கிறார். அப்படி என்றால் நானே உன் பரிகாரியான கர்த்தர். நமக்கு பரிகாரி யாரு? ஏசப்பா மட்டும்தான். ஆமென். அவர் நமக்கு ஒரு நல்ல பரிகாரியா இருக்கிறாரு. ஆனால் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு நிபந்தனையோடு கூடிய வாக்குறுதியாக இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிபந்தனை கூடிய ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை உரிமையோடு கேட்டு கர்த்தரிடத்துல நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். உரிமையோடு அவரிடத்துல கேட்டு அவர் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன வாக்குறுதி, இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 22வது வசனத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவர்களை கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த சூர் வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி புறப்பட்டு வரும் பொழுது 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ 3 நாள் தண்ணி இல்லாத இருக்கும் பொழுது அவர்கள் கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலையில அவர்கள் மாறாவிலே வந்த போது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததா. அதை அவர்களால் என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. அதனால மோசே இடத்துல அவர்கள் முறையிடுறாங்க, மோசையை முறுமுறுக்கிறாங்க. மோசே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திக்கிட்டு வரார். அந்த வனாந்தர வழியாய், இந்த சூர் என்ற வனாந்தர வழியாய் வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணி தாகம் வந்து விட்டது. தண்ணி தாகத்தினால அவர்கள் வறண்டு இருக்கிறது. அங்க தண்ணி என்ன செய்யுது, குடிக்கணும்னு வராங்க. அந்த தண்ணி எப்படி ஆயிடுச்சா, மாறாவா இருந்துருச்சு, கசப்பான ஒரு தண்ணியா இருந்தது. அது அவர்களால் என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. அதனால அதை அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கஷ்டத்தை மோசையிடத்துல சொல்லி மோசையை முறுமுறுக்கிறாங்க. எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லி மோசை அவர்கள் கடிந்து கொள்ளுகிறார்கள், முறுமுறுக்கிறாங்க. அப்போ பிற்பாடு மோசை என்ன செய்வாரு, இவங்க முறுமுறுத்த உடனே அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது ஒரு மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். பாருங்க, மாறாவின் தண்ணீர், கசப்பான தண்ணீர் அவர்களுக்கு மதுரமா மாறிடுச்சு. அவர்களுக்கு குடிக்க வராங்க, அந்த தண்ணீர் அவங்களுக்கு எப்படி இருந்தது, கசப்பா இருந்தது, குடிக்க முடியல. உடனே மோசே இடத்துல முறையிடுறாங்க. மோசே கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் செய்யறாரு. உடனே கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. மீண்டும் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. அது மதுரமா என்ன செஞ்சிடுது, மாறிவிட்டது. மதுரமா மாறின பிற்பாடுதான் ஒரு நிபந்தனை அந்த ஜனங்களுக்கு கடவுள் கொடுக்கிறார். என்ன நிபந்தனை கொடுக்கிறார் என்றால் அதுதான் இந்த 26வது வசனத்துல சொல்றாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேளு. ஒரு நிபந்தனைக்குரிய வார்த்தை என்ன, இந்த கசப்பான தண்ணியை குடித்த உடனே அவங்க முகெல்லாம் சுழிச்சு போச்சு, மாறிடுச்சு. மோசையை அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்துட்டாங்க. ஆனால் கடவுளிடத்துல மோசை முறையிட்ட அடுத்த நொடியில கர்த்தர் அந்த தண்ணியை மதுரமா மாற்றி கொடுத்த ஆண்டவர். மீண்டும் இவர்களை அவரை முறுமுறுக்க கூடாது என்று சொல்லித்தான் ஒரு நிபந்தனையை கொடுத்துட்டார்.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சத்தத்துக்கு கவனமா என்ன பண்ண, செவி கொடு. கவனமா கேட்டு அவர் பார்வைக்கு நீ என்ன பண்ண, செம்மையான வழியை நீ செய்தையானால், அவர் கட்டளைக்கெல்லாம் நீ கை கொள்ளும் பொழுது எகிப்தியருக்குள்ள இருந்த வியாதி ஒன்றும் உன்னிடத்துல என்ன செய்யாது, வராது. யாத்ராக புஸ்தகம் 23:25 சொல்லுகிறது என்னன்னா, வியாதி உன்னிலிருந்து நான் என்ன செய்வேன், விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னிலே வியாதியை நான் என்ன செஞ்சிடுவேன், விலக்கிடுவேன். நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்றேன், படிக்க வேண்டாம் வசனங்களை. உபாக புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வார், விலக்குவார். யாத்ராக 23:25 சொல்றது, வியாதி உன்னிலிருந்து என்ன செய்வேன், விலக்கிடுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே யாத்ராக உபாக புஸ்தகம் 7:15 கர்த்தர் சொல்லுகிறார், சகல நோய்களையும் நான் என்ன செய்வேன், உன்னை விட்டு விலக்குவேன். அது என்ன நோயா இருந்தாலும் சரி, சகல வியாதிகளையும் உன்னிலிருந்து கர்த்தர் எடுத்து போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 103வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் என்ன செய்றாரா, குணமாக்கி. ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் அவர் என்ன செய்றாரு, குணமாக்குறார். வியாதி உனக்குள்ள வராது. அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவளுக்குள்ள வருகிற வியாதியில இருந்து அவர் சுகம் கொடுக்க அவர் உயிரோட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியாவின் புஸ்தகத்துல 18வது வசனம் 18வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவேனு பிரியமோ. ஒரு துன்மார்க்கர் சாவதை கர்த்தர் விரும்புவதில்லை. அந்த துன்மார்க்கன் மனம் திரும்புவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவன் சாவதை கடவுளுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, பிடிக்காது. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பின போது அவருக்கு பிரியமா இருக்கிறது. அந்த பாவமான வழியை விட்டு, அந்த துன்மார்க்கன் அந்த பாவமான வழியை விட்டு திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவதை கர்த்தர் விரும்புகிறார். எந்த துன்மார்க்கனும் மரித்து போவதை தேவன் விரும்புவதே கிடையாது. தேவ ஜனமே, யாரையும் அவர் விரும்ப மாட்டார். அவன் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதுதான், மன திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஜீவனை என்ன செய்றார், கொடுக்கிறார். அல்லேலூயா. 32வது வசனம் சொல்லுது, மன திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று கர்த்தர் ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனா இருந்தாலும் சாகிறதை நான் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. நீ வியாதியிலேயே செத்து போ, அப்படியே போயிரு உலகம் சொல்லும். ஆனா இயேசுவானவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அந்த துன்மார்க்கனை பார்த்து நம்ம சொல்லுவோம், துன்மார்க்கனே நீ கீழ்ப்படியாம போன பத்தியா, அப்படியே போ நாசமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இயேசு அப்படி கிடையாது. அந்த துன்மார்க்கன் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது அவன் பாவத்தை மன்னித்து அவனுக்கு மறுஜீவனை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு மனுஷன் வியாதிக்குள்ள வியாதிப்பட்டு சாவதை கர்த்தர் விரும்பவில்லை. என் ஜனமே, அவர் விரும்ப மாட்டாரு. ரட்சிக்கப்பட்டவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவனா இருந்து போட்டோம், எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரை தேடி வரும்பொழுது தன் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது வேத வசனம் அதானே சொல்லுது. யாத்ராகத்துல படிச்சொல்லியா, வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வாரா, விளக்கிடுவார். உபாகத்துல வாசித்தோம் இல்லையா, கர்த்தர் சகல நோய்களை உன்னிலிருந்து விளக்குவார். சங்கீதத்துல வாசித்தோம், கர்த்தர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சுட்டு உன் நோயெல்லாம் அவர் என்ன செய்வார், குணமாக்குவார். எசேக்கியேல் வாசித்தோம், துன்மார்க்கன் சாவது எவ்வளவு எனக்கு பிரியமில்ல, அவன் மனம் திரும்பி வருவதுதான் நான் ஆசைப்படுறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பு, அப்பொழுது நீ பிழைப்ப. சாகருடைய சாவை நான் என்ன செய்யறதில்ல, விரும்புவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க அநேக வியாதிஸ்தர்களை அவரிடத்துல கொண்டு வரார்கள். அவர்கள் எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாரு,
சுகம் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசித்து பாருங்க. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வரார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. எப்படி துரத்துறாருமா? வார்த்தையினாலே துரத்தி பிணியாளர்கள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் அவரை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தம்முடைய வியாதி எல்லாம் என்ன செய்தாரா? நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அம்மா விசுவாசிங்கம்மா, விசுவாசித்தாத்தாமா நீங்க பிழைக்க முடியும். அதே நம்மளுக்கு ஒரு அந்த எண்ணமே நம்மளுக்கு என்ன செய்து, அந்த அப்படியே என்ன செய்து ஒரு சிந்தனையை மாற்றி போடுகிறது. அதான் சொல்றாரு, நீ விசுவாசத்தோட நிற்பனா சகல வியாதிகளையும் உன்னிலிருந்து அவர் என்ன செய்வார்? விலக்கி போடுவார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 15:25 வாசிங்க. அப்போ நல்ல தெளிவா இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் நல்லா கேட்டுக்கங்க இந்த வார்த்தையை. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும். அப்போ சத்தத்தை கவனமா என்ன செய்யணும்? கேட்கணும். அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் என்ன சொல்றாரு, அவர் பார்வையில் அவர் பார்க்கிறார் என்ற பயத்தோடு செவ்வையான பாதையிலே சென்று அவர் கட்டளைகளுக்கு செவி அவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளுக்கெல்லாம் நீ செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டா நான் எகிப்திலே கொடுத்த ஒரு வியாதி கூட உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு காரியம் நம்ம செய்யணும். வார்த்தையை கவனமா என்ன செய்யணும்? கட்டளையை செவி கொடுக்கணும். அவருடைய நியமங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ண? கை கொள்ளணும். பயம் இருக்கணும். கடவுளுடைய பயம். கடவுள் நம்மளை பார்க்கிறாரே அப்படின்ற பயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். எத்தனை பேருக்கு வருதுமா? அல்லேலூயா. அந்த பயம் நமக்குள்ள இருந்தாவே நமக்குள்ள இருக்கிற வியாதியை கர்த்தர் எடுத்து போடுவார். ஏன் நம்ம குணப்படாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தடைகள் இருக்குது. அது என்ன தடை பார்த்தீங்கன்னா, அறிக்கை செய்யப்படாத பாவம். யாக்கோப்பு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்கம்மா. இந்த வசனத்தை ஏன் வாசிக்க சொல்றேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். யாக்கோப்பு 5:16 வாசிங்கம்மா. நீங்க சொஸ்தமடையும்படிக்கு நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. நீங்க சொஸ்தமடையும்படிக்கு உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்வீங்களா? நீங்க உங்க குற்றங்கள் என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? அறிக்கை செஞ்சிருங்க. முதலாவது ஒரு 10 காரியம் சொல்ல போறேன். முதல் காரியம், இப்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, பிசாசு 18 வருஷமா நிமிர முடியாத கூனியாக அந்த அம்மாவை வச்சிருந்தான். எத்தனை வருஷம்? 18 வருஷம். தேவ ஜனமே 18 வருஷம் நிமிந்தா எல்லாரையும் பாத்திரம் விடுதலை ஆயிடும்னு சொல்லி பிசாசு உங்களுடைய சிந்தனைகளை உங்க எண்ணங்களை கட்டி வச்சிருக்கிறாமா. நீங்க வெளியே வர முடியல. அந்த கட்டை அவிழ்க்கணும்னா நீங்க வாயினாலே தேவனை அறிக்கை செய்யணும். உங்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டு விடணும். அப்பொழுது உங்களுடைய வியாதி ஒன்றிலிருந்து என்ன செய்வான்? எடுத்து போடுவார். மூன்றாவதாக அளவு கடந்த கவலை. மனசுல எந்த நேரம் கவலை கவலை கவலை, என்ன கவலையோ தெரியல. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் 8 வசனம் இருக்கு. கடகட படியும். அது சின்ன வசனம் தான், படிச்சிடலாமே. சுய புத்தியின் மேல் சாயா. ஆமாமா. நிறைய பேர் கவலை. என்ன கவலை தெரியுமா? சொந்த புத்தி. அவங்களா யோசிக்கிற உன் சுய புத்தியின் மேல நீ என்ன பண்ணாத?
சாயாத உன் முழு உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து வழிகள் எல்லாம் உன் வழியெல்லாம் அவர் என்ன செய்ய அவரை நினைச்சுக்கோ. முதலாவது சொன்னேன், பாவத்தை என்ன செய்ய முடியல, அறிக்கை செய்யல, அதனால சுகத்தை பெற முடியல. அடுத்தது பிசாசு ஒடுக்கி வச்சிருக்கிறான், அது அவுக்கிறது கூட பயமாகுது உங்களுக்கு. தேவ ஜனத்தோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது உனக்கு சுகம் வந்துருமில்ல. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடந்த கால ஏமாற்றம், நிறைய பேர் ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வச்சிருந்த பணம் இருக்கிற வரையிலும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. காசெல்லாம் போயிடுச்சு. அந்த காசெல்லாம் இருந்திருக்கும்ல, முதல்ல இருந்து வந்திருந்தா ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை அடைந்த பிறகு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, வராங்க. ஆண்டவர்கிட்ட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்குமேன்னு என்ன செய்கிறாங்க, தொட்டு சுகமாக்குனாங்களா இல்லையா, ஆக்குனாரா இல்லையா? அல்லேலூயா. ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? கவலைப்படாதீங்க, அது சகஜமான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைவது. ஆனால் அதை குறித்து கவலைப்படாதீங்க. கடைசி நேரத்தில் எல்லாம் தொலைஞ்ச பிறகு வரதை விட்டுட்டு எல்லாம் இருக்கும் போதே ஆண்டவரிடத்தில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரை தொடுங்க, அவர் உங்களை சுகப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து மாத்திரமல்ல, 5வது காரியமா மக்களால் இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 48வது வசனத்தில் அவர் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம், அதட்டிறாங்களா. ஒரு குருடே ஆண்டவரிடத்தில் வருகை கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்கன்னு கூப்பிடுறாரு. மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. அமைதியா கத்தாத, நீ எல்லாம் வராத எங்க சர்ச்சுக்கு, நீ ஒரு குருட, நீ ஒரு மோசமானவன், நீ ஒரு பாவி, வராத அப்படின்னு ஜனங்க என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. ஜனங்க தடுக்கிறாங்க. ஆனால் என் தேவ ஜனமே, அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, அவன் பார்வை அடையணும். அதனால நீ என்ன தடுத்தாலும் பரவாயில்ல, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை ஏளனமா நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எப்போதும் கத்துறதை விட அதிகமான சத்தத்தை கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னான். கர்த்தர் இறங்கினாரா? அப்போ ஒரு நம்முடைய சுகத்துக்கு கூட யார் தடையா இருக்கிறது, மக்கள் ஒரு காரணமா இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 6வதாக வேதத்துக்கு விரோதமான போதனை. வேதத்துக்கு விரோதமான போதனை என்ன வாசிச்சு பாருங்களாம்மா. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் இருக்கிறது. சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் தேவாலயத்துக்குள்ள வருகிறார். அவனுக்கு எப்படிப்பட்டது கையே, சூம்பி போன கை. அப்படின்னா என்ன, நார்மலாக அவன் கையே இல்லை, அவன் கை கொஞ்சம் சின்ன கையா இருக்குது, சூம்பி போன ஒரு கை. அந்த கையில ஆண்டவர், அந்த கையுடைய மனுஷன் எங்க வரான், ஆலயத்துக்கு வரான். வாசிங்களாமா. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார். எப்படி பாருங்கம்மா, போதனை, தவறான போதனை. ஓய்வு நாள்ல அவனை சொஸ்தமாக்குறார் என்று பார்த்து குற்றம் சொல்லுவதற்கு எப்படி இருக்கிறாங்களா ஜனங்க, நோக்கமா இருக்கிறாங்களா ஒரு குற்றம் சொல்றதுக்கு. ஆனா ஓய்வு நாள்ல சுகத்தை கொடுத்தா என்ன, சரியான போதனையே இல்லை. இன்னைக்கு ஜனங்க கையில சரியான போதனை இல்லை. ஆனா தேவன் பாருங்க, 5வது வசனத்தை மட்டும் படிச்சிருங்க. அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றான். அவன் நீட்டினான், அவன் கை மறு கை போல் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. சொஸ்தமடைந்தான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன இப்படிதான் இருக்குது, விரோதமான போதனைக்கு எதையோ சொல்லி நம்முடைய போதனைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மட்டுப்படுத்தி வைப்பாங்க. விசுவாச அறிக்கை செய்ய விடாத பண்ணிடுவாங்க. அதனால வியாதி செல்ல என்ன பண்ணல, ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாரையும் உற்று பார்க்குறாரு. என்ன பண்ணுறது, நீ சொன்னா சொல்லிட்டு போ, என் வேலை என்ன, அவனை
சுகமாக்குது என் வேலைன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாரு, தொட்டு சுகமாக்குறாரு. மறு கை போல் அவனுக்கு கை என்ன செஞ்சிடுச்சு, வந்துருச்சா? அப்போ இதுக்கு காரணம் யாரு? சரியான போதனை இல்லை. ஏழாவதாக ஜெபிக்க தவறுறாங்க. ஜெபிக்க தவறுதல். ஒரே ஒரு வசனம் மார்க் 11:24 மட்டும் வர. நீங்க ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வரணும். அந்த நம்பிக்கை. இப்போ உபவாசமா இருக்கிறீங்க, இந்த உபவாச ஜெபத்துல நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வரணுமா இல்லையா? வரணும். அடுத்த 8வதாக அவ்விசுவாசம். என்னது அவ்விசுவாசம்? மார்க் 6:3 வாசிங்க. 6 அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? பாத்தீங்களாமா, அற்பமா நினைக்கிறாங்க. யாரு? சுகத்தை பெற வந்தவங்க. வாசிங்கம்மா. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் சொல்றாங்க. இவங்களுடைய அவங்களுடைய அண்ணன் பேரெல்லாம் சொல்றாரு, தம்பி பேரெல்லாம் சொல்றாரு. யாக்கோபு, யோவா, சிமியோன் இவங்க எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளாச்சு, அவங்க சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இவங்க சகோதரி கூட நம்ம கிட்ட தானே இருக்கிறாங்க என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இடர்னா என்ன? விசுவாசம் இல்லாம போய்விட்டது. அவ்விசுவாசிகளா இருந்துட்டாங்க. இவங்க தானே, இவங்க என்ன செய்ய போறாங்க? இவங்க ஜெபித்தெல்லாம் ஒரு ஜெபமா? இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு ஒரு ஊழியக்காரரை உதாசீனப்படுத்துறாங்க, அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்துறாங்க. சுயத்தையே மையமாய் கொண்டு தடை செய்யறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29-30 வசனங்கள் இருக்கிறது. அல்ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருங்களேன். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜன பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் சுயத்தையே மையமா கொண்டு புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? வீடு இல்லையா? தேவனுடைய சபையை அசிங்க பண்ணவா வரீங்க? இங்க ஆவிக்குரிய ஆகாரம் வேணும் என்று தானே வரீங்க? ஆவிக்குரிய மன்னா வேணும் தானே வரீங்க? அப்படி வரும் பொழுது ஏன் உங்களுக்குள்ள இந்த சுயநலம்? அதனால உங்களுக்கு என்ன நிலைமை பாத்தீங்களா? வாசிங்கம்மா கடைசி வசனத்தை. ஏன்னா நான் ரொம்ப படிக்க முடியாது. 30வது வாசிச்சிருங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர்களாய் இருக்கிறார்கள். இது நிமித்தம் நீங்க அற்பமாய் சொற்பமாய் சுயநலமாய் யோசிக்கிறது நிமித்தமாக அநேகர் பலவீனமடைகிறீங்க. அடுத்தது அநேகர் செத்தோம் போறீங்க, நித்திரையும் அடைகிறீங்க. எதனால? சுயநலம். மாறுங்க தேவ ஜனமே. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. எலிசா வியாதிப்பட்டு கிடந்தான். எலிசாவின் மூலமாய் பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார், பல அதிசயங்களை எலிசா மூலமாய் கர்த்தர் செய்தார். ஆனா ஒரு நாள் அவன் வியாதிப்பட்டான். அவன் வியாதிப்பட்டு கிடந்தான். அவனிடத்துல என்ன செய்யறாங்க? ஐயோ, எலிசா இவ்வளோ பல அற்புதங்களை செய்த மனிதனாச்சே, இவருக்கு வியாதி வந்துருச்சேன்னு சொல்லி வாசிங்கம்மா 14வது வசனம். 2 ராஜாக்கள். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான எப்படிப்பட்ட வியாதியாமா? அந்த வியாதியே மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவா அவனிடத்துல போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே என்று இஸ்ரவேலுக்கு எப்படி சொல்றாரு பாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவனே என்று சொல்லி எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் அப்பொழுது அப்படியே வில்லையும் அம்பையும் பிடித்துக்கொண்டா. தேவ ஜனமே, எலிசா ஊழியக்காரன் தான், அற்புதம் செஞ்சான் தான், அடையாளம் செஞ்சான் தான். ஆனா அவனுக்கு உள்ள வியாதி என்ன செஞ்சது? வந்தது. அந்த வியாதியின் மூலமா, அது எப்படிப்பட்ட வியாதியாமா? மரணத்துக்கு எதுவான வியாதி. ஒரு ஊழியக்காரனுக்கு கூட வியாதி என்ன செய்யும் வரும். அந்த வியாதி எலிசாவுக்கு வந்து விட்டது. மரணம். ஊழியக்காரன் ஊழியம் செய்வது கூட மரணத்துக்கு ஏதுவான வியாதி வரலாம். ஆனா மனித குலத்தை வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. கர்த்தருடைய சித்தம்
கர்த்தருடைய சித்தம். வியாதியும் மரணமும் இயற்கையாக ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்குது. இத்தனை வசனங்களை நம்ம படித்தோம். நம்ம இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நிபந்தனைக்குள்ள வார்த்தையை ஒன்று கொடுத்தாரு. நீ என் வசனத்தை என்ன பண்ணு, கேட்டு அதன்படி செய்வாயானால் எகிப்தியனுக்குள்ள வியாதியை உன்னிலிருந்து நான் என்ன செய்வேன், எடுத்து போட்டுருவேன். உன் வியாதியை நான் எடுத்து போட்டுருவேன், உன்னை நான் குணமாக்குவேன். உனக்கு என்ன செய்வார் ஆண்டவர், வசனத்தின்படி என்ன செய்வார். 107:20 சொல்றார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன செய்யறாரு, வசனத்தை அனுப்பி இந்த வசனத்தின் மூலமா எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க. வசனம் தொட்டு இருக்கதில்ல, வசனம் விடுதலையாக்கி இருக்கதில்ல, வசனத்தின் மூலமாக தொடுகிறார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்னைக்கு கால வேளையிலே என் அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, குணப்படாததுக்கு தடைகளே இன்னைக்கு ஆண்டவர் 10 தடைகளை சொன்னாரு. 1 அப்படியே வாசிச்சலாம். 1 நம்முடைய குற்றங்களை நாம் என்ன செய்யறதில்ல, அறிக்கை செய்யறதில்ல. 2 பிசாசு கட்டி வச்சிருக்கிறது என்பது கூட தெரியாம இருக்கிறோம். 3வது சுய அந்த அளவு, அந்த கவலை, அளவு கடந்த கவலை. 4வதாக நம்ம என்ன செய்யறோம், கடந்த காலத்தின் ஏமாற்றத்தை குறித்து. 5வது மக்களை தடுக்கிறாங்க. மக்களை பத்தி பார்த்துன்னு, இவங்க பார்த்துருவாங்க, அவங்க பார்த்துருவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க, உனக்கு விடுதலை வேணும், அவ்வளவுதான். அதை மட்டும் பாருங்க. அடுத்தது வேதத்துக்கு விரோதமான போதனை. 7வது ஜெபிக்க தவறுகிறது. 8வது அவ்விசுவாசம். 9வது சுயமானதை மையமா கொண்டு தடை. 10வது சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு மிகவும் பிரியமான பரிசுத்தவான்கள் கூட வியாதிக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம். எதுவாக இருந்தாலும் சுகத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தேவ ஜனமே, ஆண்டவரே என்னுடைய வியாதி போகாததுக்கு காரணம் ஒருவேளை ஆண்டவரே நான் அறிக்கை செய்யாமல் இருக்கிற பாவமாக இருக்கலாம். ஆண்டவரே நான் சபைக்கு வரந்தான், காதில் வசனத்தை கேட்குறேன்தான், ஆனால் அதன்படி நான் நடக்கிறதில்லை, நான் செய்யறதில்லை. ஆண்டவரே நான் விளையாட்டுத்தனமாக தான் போயிட்டுருக்கிறேன், ஆனால் என்னுடைய வியாதி முற்றிலுமாக நீங்கின்னு ஆண்டவரே என்னுடைய சுயநலத்தை மாற்றி போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். மக்கள் நிறைய பேரை தடுத்துடலாம், இங்கே போவாத அங்கே போவாத தடுக்கலாம். மக்கள் பேச்சை கேட்காதீங்க. உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் ஆண்டவர் தாவீதின் குமாரனை இறங்குங்கன்னு கேளுங்க, அவர் இறக்க செய்வார். சுயமானது ஆண்டவரே இழப்புகள் பல கஷ்டங்களை கொண்டது நீங்கள் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. மகா இறக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேலைக்காகி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நீங்கள் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு வேளை இங்கே வந்திருக்கிறவங்க யாராச்சும் வியாதிக்குள்ளே இருந்தால் ரீபாலா ஷபாலாபா துரியலாபா இயேசுவின் நாமத்தினால் எந்த வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்கிற வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவர் தானே. உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு நீ சுகப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய சரீரத்தை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் அளிக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது அவளுக்குள்ள செயல்படுவதாக. அவளை தொட்டு நீ சுகப்படுத்து. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் சுகம் அடையட்டும், விடுதலை அடையட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அப்படி